அனைவருக்கும் என் மாலை வணக்கம். இந்த தருணத்தில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் இவ்வளோ மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு நீங்களாம் தான் பொறுப்பு. இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு உங்களுக்கு திரும்ப ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாலை பொழுதில் இங்கு வந்திருக்கும் பத்திரிகை சகோதர சகோதரிகள், இணையதள புகைப்பட நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படம் இப்படி வந்திருக்கு, அப்படி வந்திருக்கு, இந்த படம் டெஃபினட்டாக ஹிட் ஆகும், இப்படிலாம் சொல்கிறது வழக்கம். ஆனால் இந்த சந்திப்பு எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறது இந்த படத்தை பற்றி, நம்ம இது நல்லா இருக்குன்னு சொல்கிற, அந்த சீன் நல்லா இருந்துச்சு, இந்த சீன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதா? ஏன்னா இதெல்லாம் முன்னாடி சொல்லணும். வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் அனைவருக்கும், மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு பக்கம் பிரமாதமா நடிச்சு பெரிய அளவில் கோல் போட்டிருப்பாரு, இன்னொரு பக்கம் நடிகர் திலகம் சிவாஜி ஒரு முயற்சி செஞ்சு பெரிய பெரிய வேஷங்கள் செஞ்சிருப்பாரு. யாருக்குமே தெரியாம ஒருத்தர் ஜெயிச்சுட்டே வருவாரு சைலண்டா. அவர் தான் ஜெமினி கணேசன். இன்றைய சூழ்நிலையில் ஒரு ஜெமினி கணேசன் இருக்காருன்னா அது நம்ம தம்பி விமல் தான். ஏன்னா சைலண்ட் கோல் ஆரவாரம் இல்லாம அப்படியே போயிட்டு லைட்டா போய் அப்படி ஒரு கார்னர் தட்டி கோல் போட்டுறது. அவங்கெல்லாம் அங்க இருந்து முயற்சி ஓடி அது ஒரு அடி அடிச்சு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. லைட்டா அப்படி நடிக்கிறதா, விளையாட்டா, சிரிப்பா, அப்படி அதை டப்புன்னு பார்த்தா கோல் விழுந்துரும். ஆக இப்போதைய சினிமாவில் ஒரு சைலண்டா ஜெயிச்சுட்டு வர ஒரு சின்ன ஜெமினி கணேசன் விமல். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை, தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சகோதரர்கள், நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கங்கள். மேடையில் வந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கங்கள். இந்த படத்தை இவ்வளோ ஒரு வெற்றி படமாக்கிய மக்கள் அனைவருக்கும், பத்திரிகை ஊடகங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நான் இதுவரையும் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் தனியாக சந்திக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அது தள்ளி போயிட்டே இருந்தது. கேடிப்பில் வெற்றி படம் அதில் சந்திக்கலாம்னு நினச்சேன், அது கேரளாவில் ஷூட்டிங்கில் இருந்தேன். அதுமாரி கலகலப்பில் சந்திக்கலாம்னு நினைக்கும் போது அதுவும் வெளியூரில் இருந்ததுனால அது தள்ளி போயிட்டே இருந்தது. இந்த வாட்டி இப்பவும் பாண்டிச்சேரியில் தான் இருந்தேன். கண்டிப்பாக இதை அந்த டைரக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு, சரி பாண்டிச்சேரின்னு அவங்களும் ஒரு நாள் உதவி கொடுத்தாங்க. சரி போயிட்டு வாங்க, படம் நல்லபடியாக போயிட்டுருக்கு, நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதான் வந்திருக்கேன். உங்களை எல்லாத்தையும் சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் இன்னும் ஏன்னா இப்போ படம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இப்போ நான் நடித்த படத்திலே அதிக வசூலானது ஒரு 5-6 நாளே அதிக வசூல் அப்படின்னு சொன்னாங்க. ப்ரொடியூசர் அவர்கள் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதேமாதிரி என்னோட ஒவ்வொரு படத்துகளுக்கும் உங்களோட ஒத்துழைப்பு தாங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் தேசிங்கு ராஜா மூவி பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லணும். பிகாஸ் இந்த மூவிக்கு வேர்ட் ஆஃப் மவுத் ரொம்ப நல்லா இருக்கு. People who have watched the movie are asking people to go watch the movie because it's a very good entertainer. So people who ever watched Desingu Raja and talking good about the movie, periya nandri. And very happy with the response because first week 80%, they were saying 80% of the theaters have been full in all the places. And இன்னைக்கு ஒரு 35 screens were increasing for Desingu Raja throughout the state. Even though 3 movies release poranga, we have increased our screens. So very, very happy that my movie is doing well. And especially I have to thank my team because it won't be complete if I can't thank my team right now. Elil sir, Madan sir, who is not here, my producer, and definitely my co-star Vimal. I think I'm going to miss working with you because straight off 2 movies I worked with him. Suri, Ravi sir, Cham sir, Singampuli sir, and especially it was great working with Mithun sir. He's given he was there around for 10-15 days in the sets, and that 10 nalu he was very romba smiley-a, jolly-a irukanga. Even though he's elderly, he would be cracking jokes, and he was very nice on sets to everyone. So thank you sir, it's been a pleasure working with you, and thanks everyone for accepting Desingu Raja, and yeah, thank you.